பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பெரியார் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பகுதியிலுமே ரொம்பவே வித்தியாசமான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்க நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில கடந்த 6 பகுதிகளா பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகளுக்கான கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சி தொகுப்பு தான் எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பகுதியிலையும் அதோட தொடர்ச்சியை தான் எங்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கணித திருவிழாவிற்கு வர முடியாத நிறைய குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னுடைய விமர்சனங்களை நம்மளோட பெரியார் சமுதாய வானொலிக்கு எழுதி அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனங்களையும் இந்த பகுதியில பார்க்க போறோம் நேர்களே. அது மட்டும் இல்லாம நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில எண் 2 குறித்த ஜெயந்தி மேமோட ஒரு கவிதையும் கேட்க போறோம் நேர்களே. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியை இன்னைக்கு நம்ம நியூ விஷன் மழலையர் பள்ளி மாணவி ஹரிணியோட பேச்சு தான் நேர்களை கேட்க போறோம். ஹரிணி தன்னோட பேச்சுல ராமானுஜத்தோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை எடுத்து நமக்காக தொகுத்து கொடுக்கறதுக்காக இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் ராமானுஜத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத. என் பெயர் ஹரிணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நியூ விஷன் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது நம் தமிழகத்தை சேர்ந்த ஓர் கணித மேதையை பற்றி உங்கள் முன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இவர் கணித மேதை ராமானுஜரை பற்றி அறியாதவர் உண்டோ? இவர் நம் தமிழகத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கும் பொழுது பெருமையாக உள்ளது. கும்பகோணத்தில் ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கும் கோமலத்தம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். மிகவும் மேன்மையான குடும்பம். இளம் வயதிலேயே கணிதத்தில் மிகுந்த அறிவு பெற்றிருந்தார். திரிகோணமிதியை தானே படித்து தெரிந்து கொண்டார். ஆய்லரின் விரிவுகளை புதிய வடிவில் எழுதி வெற்றி கொண்டார். அப்போது இவருக்கு வயது 13. எங்களின் தோழன் கணித மேதை என பிற்காலத்தில் அறிவரால் போற்றப்பட்ட ராமானுஜருக்கு அப்போது நோட்டு புத்தகமாக கூட வசதி இல்லை. ஒரு முறை கணித வல்லுநர் பேராசிரியர் GH என்பவர் கணித மேதை ராமானுஜரை பார்க்க வாடகை மகிழுந்தில் வந்தார். அவர் வந்த வாடகை மகிழுந்தின் 1729 என்றும் அந்த இருவரும் பேசிக் கொள்ளும் போது அவர் நான் வந்த வாடகை மகிழ்ந்தினேன் 1729 என்றும் அந்த எண் மிகவும் மந்தமான எண் என்றும் கூறினார். உடனே ராமானுஜர் 1729 என்ற எண் மிகவும் அற்புதமான எண் என்றும் அவ்வெண்ணானது 2 கன எண்களின் கூடுதலாக 2 வெவ்வேறு முறையில் எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் என்றும் கூறினார். 1729 நாம் ராமானுஜர் எண் என்று அழைக்கிறோம். மிக குறுகிய வாழ்நாட்களுள் சுமார் 3900 ஆராய்ச்சி முடிவுகளை தனியாகவே தொகுத்து வெளியிட்டு சாதனை படைத்துள்ளார். கணித ஆசிரியர்களையே தன் அறிவு திறமையால் வியப்பிலாட்டிய ராமானுஜர் மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சுப்பிரமணிய ஐயர் அவார்டு வாங்கினார். கணிதத்தை விரும்புகிறவனுக்கு உப்பனி சுவையாகவும் கணிதத்தை கண்டு அஞ்சுகிறவனுக்கு எட்டிக்காய் கொள்கசப்பாகவும் இருக்கும். கணிதத்தை கனியாக மாற்றும் சக்தி நம் மாணவர்களிடையே எழ வேண்டும். அதற்காக நாம் தயாராகுவோம் மாணவர்களே. நன்றி, வணக்கம். ரொம்பவே அழகான விஷயங்களை கணித மேதை ராமானுஜம் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எடுத்து நமக்காக தொகுத்து கொடுத்த நியூ விஷன் மழலையர் பள்ளி மாணவி ஹரிணிக்கு நன்றி.
நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஃபாதர் ஆண்டனி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சத்யபிரியாவுடைய பாட்டை தான் எங்களை கேட்க போறோம். இந்த பாடல்ல கணிதம் குறித்த பல விஷயங்களை வந்து நமக்காக சத்யபிரியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்க அந்த பாட்டை கேட்கலாம். My name is Satyapriya. I am studying in 6th standard. My school name is Father Anthony Metric Higher Secondary School. நான் இப்பொழுது கணிதத்தை பற்றி பாடல் பாடப் போகிறேன். ஆகாயத்தில் ஏவப்படும் விண்கலத்தில் அழகாக துணை புரியும் கணிதம்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் இயங்கிறது, அதற்கான காரணமே கணிதம்தான். பஞ்சபூதங்கள் அனைத்தும் கணிதத்தின் செயலே, நாட்கள் ஏழும் கணிதத்தின் முறையே, மனிதர்கள் வாழ்வில் கணிதம் முக்கியமே. முக்கோணம் என்னும் வடிவில் எத்தனை கோணம் நம் உலகில், அதிலே இங்கு எத்தனை கணிதங்கள் மனிதனின் வாழ்க்கையிலே. என்னும் ஏனைய எழுத்தும் என்ற வள்ளுவன் சொல்லுக்கு இணையாயிருப்பது இயல். கணிதம் உலகத்திற்கு புனிதம், இதை அமைத்து தந்த ராமானுஜத்தை போற்றிடுவோம். கணிதத்தின் பயன்பாடே அறிவியலின் ஏழாரம், அதற்கு இந்த நிகழ்வு ஆதாரம். பைத்தாகரஸ் தேற்றம் கற்று வாழ்வில் அனைவரும் பேரிடுவோம். கணிதம் கணக்கை போட்டு உலகத்தை ஜெயித்திடுவோம். நன்றி. ரொம்பவே அருமையான ஒரு பாடல் கேட்டோம் நேயர்களே. அதாவது சத்யபிரியாவுடைய கணிதம் சார்ந்த பாடல் வந்து நம்ம கேட்டோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்கும் மணக்கும் கணக்கு பகுதி தான் நேயர்களே பார்க்க போறோம். எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்ல இருந்தா போடுங்கம்மா, எதா இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமா, 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்றைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து கேட்க போறது எங்கும் மணக்கும் கணக்கு. இன்னைக்கு எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில என் 2 குறித்த கவிதையோட ஜெயந்தி மேம் வந்திருக்காங்க. வாங்க கவிதையை கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இன்றைய எங்கும் மணக்கும் கணக்கு பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு 2. எண்கள் நம் கண்கள். எண் என்றால் அதில் எழுத்து 2, அதை காணும் நம் கண்கள் 2. எண் என்றால் அதில் எழுத்து 2, அதை காணும் நம் கண்கள் 2. திருக்குறள் என்றால் வரிகள் 2, திருமணம் என்றால் மாலைகள் 2, தைப்பொங்கல் என்றால் பானைகள் 2, திருப்பதி என்றால் லட்டு 2. திருக்குறள் என்றால் வரிகள் 2, திருமணம் என்றால் மாலைகள் 2, தைப்பொங்கல் என்றால் பானைகள் 2, திருப்பதி என்றால் லட்டு 2. நாளென்றால் இரவு பகல் 2 உண்டு, அதில் இருள் ஒளி 2 உண்டு. நாளென்றால் இரவு பகல் 2 உண்டு, அதில் இருள் ஒளி 2 உண்டு. மனிதன் என்றால் இன்பம் துன்பம் 2 உண்டு, அதில் இனிப்பு கசப்பு 2 உண்டு. மனிதன் என்றால் இன்பம் துன்பம் 2 உண்டு, அதில் இனிப்பு கசப்பு 2 உண்டு. வாழ்வென்றால் நன்று தீது 2 உண்டு, அதில் சுகம் துயர் 2 உண்டு. வாழ்வென்றால் நன்று தீது 2 உண்டு, அதில் சுகம் துயர் 2 உண்டு. வாணிபம் என்றால் வரவு செலவு 2 உண்டு, அதில் வறுமை செழுமை 2 உண்டு. வாணிபம் என்றால் வரவு செலவு 2 உண்டு, அதில் வறுமை செழுமை 2 உண்டு. வருவாய் என்றால் லாபம் நட்டம் 2 உண்டு, அதில் கூடல் குறையல் 2 உண்டு. வருவாய் என்றால் லாபம் நட்டம் 2 உண்டு, அதில் கூடல் குறையல் 2 உண்டு. கல்வி என்றால் எண் எழுத்து 2 உண்டு, அதில் வளம் பலம் 2 உண்டு. கல்வி என்றால் எண் எழுத்து 2 உண்டு, அதில் வளம் பலம் 2 உண்டு. ஜாதி என்றால் உலகில் 2, அதில் ஆண் பெண் 2 உண்டு. ஜாதி என்றால் உலகில் 2 உண்டு, அதில் ஆண் பெண் 2 உண்டு. அளவான குடும்பம் என்றால் குழந்தை 2, அதில் ஆசை ஆஸ்தி 2 உண்டு. அளவான குடும்பம் என்றால் குழந்தை 2, அதில் ஆசை ஆஸ்தி 2 உண்டு. வாய் என்றால் அதன் பணிகள் 2, அதில் உண்ணல் பேசல் 2 உண்டு. வாய் என்றால் அதன் பணிகள் 2, அதில் உண்ணல் பேசல் 2 உண்டு. ஒற்றுமை என்றால் இணையும் கரம் 2, அதில் அன்பு அமைதி 2 உண்டு. ஒற்றுமை என்றால் இணையும் கரம் 2, அதில் அன்பு அமைதி 2 உண்டு. உழவென்றால் காளைகள் 2, அதில் உழைப்பு களிப்பு 2 உண்டு. உழவென்றால் காளைகள் 2, அதில் உழைப்பு களிப்பு 2 உண்டு. விருந்தென்றால் இனிப்பு புளிப்பு 2 உண்டு, அதில் பாசம் மோசம் 2 உண்டு. விருந்தென்றால் இனிப்பு புளிப்பு 2 உண்டு, அதில் பாசம் மோசம் 2 உண்டு. அழகு மலரென்றால் அதன் குணம் 2, அதில் வண்ணம் வாசனை 2 உண்டு. அழகு மலரென்றால் அதில் குணம் 2, அதில் வண்ணம் வாசனை 2 உண்டு. நெறியற்ற தீயோருக்கு வாழ்க்கை துணைகள் 2, அதில் பூசல் புயல் 2 உண்டு. நெறியற்ற தீயோருக்கு வாழ்க்கை துணைகள் 2, அதில் பூசல் புயல் 2 உண்டு. ஞாயிறு என்றால் உதயம் அஸ்தமனம் 2 எனும் 2. திங்கள் என்றால் வளர்பிறை தேய்பிறை எனும் 2. செவ்வாய் என்றால் இதழ்கள் 2. புதன் என்றால் பொன் பூ 2. வியாழன் என்றால் பூஜை தொழுகை இவை 2. வெள்ளி என்றால் பொருள் 2, அவை உலோகம் கிழமை எனும் 2. வெள்ளி என்றால் பொருள் 2, அவை உலோகம் கிழமை எனும் 2. சனி என்றால் அதில் எழுத்து 2,
ஜதை என்றால் அதன் மதிப்பு 2. அக்கால சிறுமி என்றால் சடை 2. இக்கால சிறுமி என்றால் குதிரை வாள் 2. அக்கால சிறுமி என்றால் சடை 2. இக்கால சிறுமி என்றால் குதிரை வாள் 2. பால் பற்கள் விழும்போதில் படிக்கின்ற வகுப்பு 2. பால் பற்கள் விழும்போதில் படிக்கின்ற வகுப்பு 2. அப்போது உண்கின்ற தோசை 2. வீண் வம்புக்கு எழும்போதில் விழுகின்ற அடி 2. அதை தடுக்கின்ற குரல் 2. தேர்வறைக்குள் நுழைந்தவுடன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேள்விக்கு விடை எப்போதும் ஆப்ஷன் 2. அது சரி தவறு என்கின்ற 2. இரட்டை எண்கள் எவை என்னும் கேள்விக்கு விடை 2 எனத் தொடங்கி தொடர்ந்து கூட்ட வேண்டிய எண் 2. அதை கூட்ட உதவும் விரல் 2. தேர்வறைக்குள் நுழைந்த பின் எப்போதும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேள்விக்கு விடை எப்போதும் ஆப்ஷன் 2. அது சரி தவறு என்கின்ற 2. இரட்டை எண்கள் எவை என்னும் கேள்விக்கு விடை 2 என தொடங்கி தொடர்ந்து கூட்ட வேண்டிய எண் 2. அதற்கு உதவும் விரல் 2. சில நிமிட சண்டைக்கு பின்னாலே சட்டென்று ராசியாகி பழம் விட தேவையும் விரல் 2. சில நிமிட சண்டைக்கு பின்னாலே சட்டென்று ராசியாகி பழம் விட தேவையும் விரல் 2. வெற்றி சின்னம் காட்டவும் 2 என்ற எண்ணை காட்டவும் வேண்டும் விரல் 2. அந்த 2க்கு ஒரு முறைக்கு 2 முறையாய் சொல்லுகிறேன் என் இனிய நல்வணக்கங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அழகான கவிதையை நமக்காக கொடுத்த ஜெயந்தி மேமுக்கு நன்றி. அடுத்த நம்ம பார்க்க போறது கணித விழாவில் நானும் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க எஸ் ஸ்னேகா, அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி. அந்த ஓவியத்தை பத்தி தான் எனக்கு பார்க்க போறோம். இவங்களுடைய முக்கிய நோக்கமே திருக்குறள்ல கணிதம் எங்கெங்க பயன்பட்டிருக்கு அப்படிங்கறத எடுத்துரைக்கிற வகையில இந்த ஓவியம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுல எழுதப்பட்ட குறள்கள் எல்லாத்துலயுமே 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற எண்கள் கணிதம் சார்ந்த எண்கள் வந்திருக்கிறது இதுல பார்க்க முடியுது. அந்த குறள்களை நான் இப்ப வாசிக்கிறேன் நேர்களே. 1. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். 2. எனென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. 3. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. 4. அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. 5. கண்டு கேட்டு உணர்வுய்ந்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. 6. படைக்குடி கூழ் அமைச்சு நண்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. 7. ஒருமையின் கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குறள்களை 1, இவ்விரண்டும், இம்மூன்றும், இந்நான்கும், ஐம்புலனும், ஆறும், எழுமையும் இப்படி எண்களை குறிப்பிட்டு இருக்கிறத அந்த குறள்களை மட்டும் எடுத்து எழுதி ரொம்ப அழகா திருவள்ளுவரையும் வரைஞ்சி இந்த ஓவியத்தை நமக்காக கொடுத்த அரசியல் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்னேகாவுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்க இருப்பது நியூ விஷன் மழலையர் பள்ளியுடைய ஆசிரியை இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 நிகழ்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற அவங்களுடைய விமர்சனங்களை கொடுக்கறதுக்காக அலைபேசியில காத்துட்டு இருக்காங்க. வாங்க நேயர்களே, அவங்க கிட்ட நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்னோட பெயர் சரோஜினி தேவி. நான் நியூ விஷன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்ற போது மாணவர்களுக்கு ஒரு அவர்களோட அறிவுத்திறனை வளர்க்கறதுக்காகவும் இன்னும் மேலும் மேல நிறைய எப்படியெல்லாம் கத்துக்கணும், எப்படிலாம் பேசணும், அவங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு இந்த நிகழ்ச்சி. மாணவர்கள் தங்களோட திறமையை வளர்த்துக்கணும், மேலும் மேலும் பெரிய அளவுல அவங்க எல்லாத்துலயும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 நிகழ்ச்சியோடைய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிச்சதுக்கு நன்றி மேடம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே. தொடர்ந்தே இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நீங்கள்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அக்கா அக்கா வாடி வா, இப்பதான் இந்த வீட்டுல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே, எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மொகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கண்ணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன், இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றியா? பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்றைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 12 பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் சுமார் 250 மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமாராக 130 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பங்கெடுத்த அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பங்கேற்ற அனைத்து பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன்னுடைய கருத்துக்களை நம்ம சமுதாய வானொலிக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கருத்துக்களை கேட்போம் நேர்களே. பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் சமுதாய வானொலி எங்கும் காணாத இன்பத் திருவிழாவாக குழந்தைகள் கொண்டாட நடத்திய திருவிழா கணித திருவிழா 2014. ஆஹா, இளந்தளிர்களின் உள்ளங்களில் எத்தனை கணக்கு, வியக்க வைத்த வெளிகளை வெளிய வைத்த பெருவிழா. நன்றி. ஆசிரியர் கோ வைத்தியநாதன், தாமரை பன்னாட்டு பள்ளி. பெரியார் சமுதாய வானொலியில் நடத்திய கணித திருவிழாவில் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிறைய பரிசுகளும் பெற்றனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றியும். கணிதம் சார்ந்த போட்டிகள் வைத்திருப்பது எங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாங்கள் வரைந்த ஓவியங்கள் கண்காட்சியில் வைத்திருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாராட்டுக்கள், நன்றி. திவ்யா மேற்கொண்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், செங்கிப்பட்டி. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக ஃபாதர் ஆண்டனி மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் குழந்தைகள் கணித திருவிழா 2014 நிகழ்ச்சியுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக அலைபேசியில காத்துட்டு இருக்காரு. வாங்க நேயர்களே கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில நம்ம கேட்க இருப்பது நியூ விஷன் மழலையர் பள்ளி மாணவி ஏஞ்சலின் ஜெய்ஷாவோட பேச்சு தான் நேயர்களே கேட்க போறோம். ஒரு கணித அறிவியலாளரோட வாழ்க்கை வரலாறை எடுத்து நமக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்காங்க ஏஞ்சலின் ஜெய்ஷா. வாங்க அவங்களோட பேச்சை கேட்கலாம். I am studying in 4th standard in New Vision Nursery and Primary School. அனைவருக்கும்
1884ஆம் ஆண்டு பிலாசபிக்கல் டிரான்சாக்ஷன் ஆஃப் தி ராயல் சொசைட்டி என்ற ஆய்வுத்துறைக்காக ராயல் சொசைட்டியின் தங்க பதக்கம் பெற்றார். அதுதான் அல்ஜீப்ரா கால்குலஸ் இணைப்பு குறித்து விளக்கியுள்ளார். தற்போது பூலியன் அல்ஜீப்ரா எனப்படும் லாஜிக்கல் அல்ஜீப்ரா குறித்து ஆராய்ச்சியையும் தொடங்கினார். இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சர்க்யூட்டுகளுக்கு அடிப்படை வடிவமைப்பு உருவாக்கிய பூலியன் அல்ஜீப்ரா. அதனாலேயே அல்ஜீப்ராவின் பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். கணித மேதையும் தத்துவவாதியுமான ராஜபுல் கணினி அறிவியல் தோன்ற காரணமானவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். தொடர்ந்து 49வது வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார். இவரை போல நாமும் கணிதத்தில் ஆர்வம் மிக்கவராகவும் மேதையராகவும் விளங்கி நாடு போற்ற வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கேட்க இருப்பது அரசன் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஹென்லி ஹஹிம். இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 நிகழ்ச்சியோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க நேயர்களை கேட்கலாம். வணக்கம், என் பெயர் ஹென்லி ஹஹிம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பள்ளியின் பெயர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பல்லம். நான் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நான் மேடை ஏறி பேச ரொம்ப பதஷ்டப்படுவேன். ஆனா பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டிக்கு போனதுலேருந்து எனக்கு எந்த ஒரு பதஷ்டமும் இல்லாம நல்லா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது பிஎம்யூ காலேஜ் தான். அப்புறம் கணிதத்தை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன். எனக்கு என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. அப்புறம் பிஎம்யூ காலேஜ்ல இருந்து இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு புதிர் கணக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு நல்லா இருந்தது. நாங்க இங்கிருந்து அங்க பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துக்கு போனப்ப அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. எங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பையும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க பெரியார் மணியம்மை காலேஜுக்கு வந்தது அப்படிங்கிறது நாங்க பெரிய ஒரு காட் கிஃப்டா தான் நினைக்கிறோம். நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்றைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில பல மாணவ மாணவிகளோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது குழந்தைகள் கணித திருவிழா 2014 பற்றிய கருத்துக்களையும், ஆசிரியர்கள் இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற தன்னுடைய கருத்துக்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. கருத்துக்களை எழுதி அமைச்ச மற்றும் கருத்துக்களை தெரிவித்த எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய பெரியார் சமுதாய வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படிங்கிற நிகழ்வு ஒரு வெற்றி நிகழ்வா அமைந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும்னா, பங்கெடுத்துக்கிட்ட அந்த 12 பள்ளிகள், அதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிட்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், அதுக்கு ஊக்குவிப்பாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த பெரியார் சமுதாய வானொலி சார்பாக நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இன்றைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மேலும் இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2016 நிகழ்ச்சியை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உடனே www.pcrmathfest2014.webnode.com அப்படிங்கிற இணையதளத்தை அணுகுங்க. அதுல இந்த குழந்தைகள் கணித திருவிழா 2014 குறித்த எல்லா புகைப்படங்களுமே பதிவேற்றம் செஞ்சிருக்கும் நேயர்களே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை அனுப்பிட்டே இருங்க நேயர்களே. மீண்டும் அடுத்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மணி. நன்றி, வணக்கம்.